Come and join us for the underwater flag waving spectacle from January 25 to 28 at VGP Marine Kingdom. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபோடுகிறது. போன முறை நாங்கள் போட்ட அட்டை படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது. இந்த மூஞ்சை பற்றி நக்கீரனில் பேரே வரக்கூடாது. இது நான் ஒரு பப்ளிஷர், நான் ஒரு எடிட்டராக நான் முடிவு எடுக்கிறேன். என் தம்பிகள் எல்லாரும் ஆமாண்ணே சரியாக போகணும். ஏன்னா பத்திரிகையில் மாத்திரம் வெப்சைட், ஆன்லைன் எல்லாத்துலேயும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்பயும் இந்த வீடியோ நம்ம ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பேர் தான் வரக்கூடாது, நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம். இப்போ வந்து போடுவான், பேர் வரக்கூடாது நீ தானே முதல்ல தலையங்கிறது. இப்போ பேர் வருது என்னன்னா இப்போ அதுக்கு வேறு எங்கள் எடிட்டோரியல்ல எங்கள் டீமுக்கு சொல்லணும், இப்போ இது பூரா பீ போடு, எதுக்கு பீ போடுன்னு இருக்காரு, அவன் பேருக்கு பூரா பீப்பை போடு. தேன் மிட்டாய்க்கு நீங்கள் வந்து நான் திட்டவன்கிட்ட போய் நீங்கள் என்ன பேச முடியும்? அவன் கிழிச்சிட்டு அலையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சிட்டு அலைய சொல்லுவான். ஆக இதை புறக்கணிக்கணும். நன்றி. ராஜா இதுக்கு முன்னால மோசமா பேசியிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கறது அசிங்கமாக பேசுறது இந்தியாவிலேயே இந்த ஆளுதான் அண்ணாமலை. என்ன விமர்சிக்கிறார்னா ரொம்ப கொச்சையாக தள்ளுபடாம அப்படின்னு ஒரு சொல். சாரி ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லாம அடுத்து என்ன சொல்றாரு, நான் அப்படித்தான் பேசுவேன், நீங்க வந்து அதுக்காக மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற நிருபருக்கு கொஞ்சம் முதுகெலும்பு அதிகம், கொஞ்சம் அறிவு அதிகம், ஷார்ப்பா ஏதாவது ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்க, நீ கேட்கறதுல இருந்து உன்னை வந்து நான் விடுவிச்சிடுறேன், நீ கேட்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. நீ சன் டிவியா, நீ குடும்ப தொலைக்காட்சி, கோபாலபுரம் புத்தரிமை, அப்படி ஏதாவது ஒன்று சொல்றது. நண்பர்களே, ஒரு கண்டனத்தை பதிவு செய்யறதுக்காக நாம இங்க கூடியிருக்கிறோம். அந்த கண்டனத்திற்கு முன்னால் பல்லடத்துல நியூஸ் 7 செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்துக்காக நம்முடைய கண்டனத்தை வன்மையாக பதிவு செய்யறேன். இங்க பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர் பேசின ஒரு பேச்சு, அது சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த சர்ச்சை எங்க இருந்து வருதுன்னா, அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினை ஒரு தொலைக்காட்சிக்கு நேர்காணல் வழங்குறார். பொதுவா நம்ம ஊர்ல வந்து அரசியல் உரையாடல் அப்படின்றது எங்க இருக்குன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பேட்டி தர்றாங்க அப்படின்னா அதற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்வினை ஆற்றுவாங்க. அவருடைய பேட்டி, அவருடைய கண்டனம், அவருடைய கருத்துக்கு வலிமையான எதிர்ப்பை எதிர்கட்சி தலைவர் காட்டுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்றாருன்னா அதற்கு எதிராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மறு கண்டனத்தை தெரிவிப்பார். அது அவங்க அரசியல் தலைவர்களுக்கு இடையில் நடக்கிற அரசியல் உரையாடல், ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ். இந்த பேட்டியை திரு அண்ணாமலை எப்படி கொச்சைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, பேட்டி தந்த அரசியல் தலைவரை விட்டுட்டாரு, பேட்டியில் சொல்லப்பட்ட கருத்து மேல அவர் மாற்று கருத்து சொல்லல, மாறாக யார் பேட்டி எடுத்தாங்களோ அந்த நெறியாளரை விமர்சிக்கிறார். அது என்ன விமர்சிக்கிறார்னா, ரொம்ப கொச்சையாக தள்ளுபடாம அப்படின்னு ஒரு சொல். இன்னும் இவ்வளவு கேவலமா சொல்றாரு, பொது வாழ்க்கையில் இப்படிலாம் பேச மாட்டாங்களே. தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க, ஒரு பண்பட்ட அரசியல் உரையாடல் நடந்த ஒரு மாநிலம். தமிழ்நாட்டு பிஜேபியிலேயே நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. அந்த தலைவர்கள்லாம் இந்த மாதிரி சொன்னது இல்லையே. அந்த பேட்டி கேட்கும் போது ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அவர்கள் பேசுவது என்பது ஒரு ஷாக் வேல்யூக்காக பேசல, கவன ஈர்ப்புக்காக பேசல. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய செயல் திட்டமும் ஒரு அஜெண்டா அதுக்குள்ள இருக்கு. அது அந்த செயல் திட்டத்துக்கு வருவதற்கு முன்னால் நான் இன்னொன்னு சொல்லணும். அந்த கருத்து சொன்ன உடனே எல்லோருக்கும் ஒரு அசூயா இருந்துச்சு. இப்படி ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஆள் ஒரு மைக் பிடிச்சு, அது ஒரு கோயில் வாசல்ல, திருவான்மியூர்ல ஒரு கோயில், பக்தி மார்க்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களே,
ஒரு கோயில் வாசல்ல நின்று அவர் சொல்றாரு நீங்க பல்லு படாம அப்படின்னு சொல்றாரு. அதை 2-3 வார்த்தை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. தற்செயலா ஒரு ஃப்ளோல சொன்னது கூட இல்லை. அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஊர்ல இந்த மாதிரி பேசுறது வழக்கமுங்க, பேச்சு வழக்குங்கிறார். நானும் அந்த பகுதியில தான் பல ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்கேன். அப்படி யாரும் பேசி நான் கேட்டதில்லை. இது தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தலைவராக இருந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப கவர்னரா இருக்கிறாங்க. அவர் ஒரு மாநில தலைவராக இருந்தவர். அந்த தலைவர் என்னைக்காவது அதே பகுதியில இந்த சொல்லை பயன்படுத்தி பேசியிருப்பாரா அப்படின்னு பாருங்க. அதே பகுதியில இருந்து இன்னைக்கு அகில இந்திய பாஜகவினுடைய செயலாளரா இருக்கிறாங்க திருமதி வானதி ஸ்ரீனிவாசன். அவங்க எங்கேயாவது எங்க ஊர் வழக்குங்க இது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இந்த சொல்லை அவங்க பேசியிருக்காங்களா? அதே பகுதியில இருந்து அரசியல்ல இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் எங்கேயாவது எங்க ஊர்ல இப்படி எல்லாம் பேசுறது சகஜம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பேசி இருக்கிறாங்களா என்றால் அப்படி யாரும் பேசுனது இல்லை. ஏன்னா அது வழக்கம் அல்ல. அது வழக்கமா இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு சாரி ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லாம அடுத்து என்ன சொல்றாரு, நான் அப்படித்தான் பேசுவேன், நீங்க அதுக்காக மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க தமிழ்ல நம்ம எல்லாமே தமிழ் மீடியத்திலயோ இதுலயோ இங்கிலீஷ் மீடியத்திலயோ படிச்சுட்டு வந்திருப்பீங்க, தமிழ் பத்திரிகைகள்ல படிப்பீங்க. எங்கேயாவது ஒரு எழுத்து வழக்கில் எந்த பாட புஸ்தகத்திலேயாவது மன்னிப்பு கூந்தல் எந்த அரசியல் தலைவராவது பேசி கேட்டிருக்கீங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா இவங்க வாட்ஸ்அப் வழியாக, ஃபேஸ்புக் வழியா, ட்விட்டர்ல மட்டும் புழங்குற ஒரு சொல். ஏன்னா அந்த கூந்தலுக்கு இன்னொரு சொல் அப்படின்றது அன்பார்லிமெண்டரி. அதை போட்டா எழுதுறவனுக்கே கூச்சமா இருக்குன்றதுனால அவங்க ட்விட்டர்ல இந்த சொல்ல பயன்படுத்துறாங்க. அந்த சொல்ல பயிற்சி எடுத்துட்டு இன்னைக்கு சொல்றாரு. சரி, இந்த ஆர்ப்பாட்டம் வருது, ஏன் இவ்வளவு பல 10 ஆண்டுகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஜூனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் வச்சுக்கோங்க, அவர் அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு 3 ஆண்டு காலம் இருக்கும். ஆனா போராட்டத்துல கண்டனம் தெரிவிக்கக்கூடியவங்க ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் இந்த அரசியலை பார்த்தவங்களா, இந்த பணியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கு. அப்ப அந்த தலைவர் ஏன் நமக்கு எதிராக இப்படி சொல்றாங்க, இந்த கண்டனத்தை மனம் திறந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நினைப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் நினைக்க மாட்டார் அப்படின்னு அன்னைக்கு அவரே போட்டிருக்காரு. அவர் சில சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறாரு. இந்த நண்பர் முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் 3 முறை போராடினாங்க அப்படின்னு சொன்னாருன்னு. அவர் அப்படிலாம் சொல்லல. இந்த கும்பல் எனக்கு எதிராக 3 முறை போராடிச்சுன்னு சொல்றாரு. கும்பல் சொல்றாரு. தனக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணா அவங்கள பத்திரிகையாளர்கள் அவர் அக்னாலஜ் பண்ணல. இந்த கும்பல் எனக்கு எதிராக 3 முறை போராடிச்சு, இந்த அடி வருடிகள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இன்னொரு சொல்லையும் சொல்றாரு, நீங்க ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டினுடைய அரசியலின் போக்கை தீர்மானிக்க முடியாது, காலம் மாறிடுச்சுன்றாரு. தமிழ்நாட்டோட அரசியல் உரையாடலை டிசைட் பண்றது அரசியல் தலைவர்களும் களத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்களும் களத்தில் இருக்கக்கூடிய சூழல், பிரிவைலிங் கண்டிஷன், அது எதுதான் தீர்மானிக்கிறதே தவிர பத்திரிகையாளர்கள் அல்ல. பத்திரிகையாளர்கள் ஒரு மெசஞ்சர்ஸ். ஒரு நிருபர் பேட்டி கொடுக்குறாரு, பேட்டி எடுக்கிறாருன்னா நான் திருப்பி கேட்கிறேன், இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரதமர் 10 ஆண்டுகளாக அவர் ஒரு பேட்டி கொடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து, அது அவருடைய உரிமை அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆனா அவர் பேட்டி கொடுக்காதவரா அப்படின்னா, இதே தமிழ்நாட்டுல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வந்தப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளுக்கும் பேட்டி அளித்தவர். இன்னைக்கும் போய் பாருங்க, தமிழ்ல இன்னைக்கு இருக்கிற எல்லா தொலைக்காட்சிக்கும் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. சரி, பேட்டி கொடுக்கறதும் கொடுக்காத அவருடைய உரிமை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த தலைவர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, பேட்டி கொடுக்கல, சரி பேட்டி கொடுக்கிறது உங்களுடைய உரிமை அல்லது உரிமை இல்லை. ஒரு பேட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, பிரதமர் ஆன பிறகு சில பேட்டிகளை திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கொடுத்திருக்கிறாரு, ஏஎன்ஐன்ற இதுக்கு வந்திருக்கு, நியூஸ் 18 அதனுடைய அகில இந்திய சேனல் கொடுத்திருக்கிறாங்க, டைம்ஸ் நவ் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரேர் இன்டர்வியூஸ். அந்த இன்டர்வியூஸை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கேட்குறீங்கல்ல, பல்லு படாம அப்படின்னு ஒரு பேட்டியை பார்த்து சொல்றீங்களே, ஒரு ஃபார்ம்ல இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றீங்களே, அந்த பேட்டியை ஒப்பிட்டா
யாராவது அரசியல் தலைவர்கள் யாராவது அதை விமர்சிச்சாங்களா? மீடியா கிரிட்டிக்ஸ் விமர்சிச்சிருக்காங்க. இன்னைக்கும் சொல்கிறேன், ஊடகங்களை விமர்சிப்பதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு, நேயர்களுக்கு உரிமை உண்டு. ஊடகம் பாதை தவறுகிற போது தன் கடமையை செய்ய தவறினால் அவர்களை கேட்கிற உரிமை நேயர்களுக்கு இருக்கு, சுட்டி காட்டுற உரிமை நேயர்களுக்கு இருக்கு. அவங்களே நிராகரிச்சு போடுவாங்க. ஒரு பேட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இல்ல அப்படின்னா மக்கள் நிராகரிச்சிருவாங்க. ஆனால் இவர்கள் ஏன் இதை கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதை டிஸ்கிரெடிட் பண்ண பாக்குறாங்கன்னா, மீடியாவை டிஸ்கிரெடிட் பண்றது, இன்டெலிஜென்சியாவை டிஸ்கிரெடிட் பண்றது, தனக்கு எதிராக ஒரு பேட்டியை இப்படி இருக்கணும்னு அவங்களாக நிர்ணயிப்பது. அதை எப்படி சொல்ல முடியும்? ஒரு பேட்டி இப்படி இருந்து, அல்லது ஒண்ணு என் பக்கம் இரு, இல்லைன்னா உனக்கு முகமே இருக்கக்கூடாது, நீ நடுநிலை அப்படின்னோ ஒரு சுதந்திரமான மனிதனோ இருக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. ஒண்ணு என் பக்கம் இரு, இல்லைன்னா உன்னை வந்து நான் டிஸ்கிரெடிட் பண்ணுவேன். உனக்கு வந்து பொது மரியாதை, சமூகத்தில் இந்த செய்தியாளர்களுக்கு எந்த பொது மரியாதையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு உள்நோக்கம் இதுக்கு பின்னாடி இருக்கு. முத அவருடைய பேட்டிகள் வந்த போது அதிகமான தாக்குதலுக்கு நாங்க ஆளானோம். யாராவது போய் எந்த பேட்டியாவது கேட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாருன்னா, கோபாலபுரம் மீடியா, உங்க குடும்ப தொலைக்காட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு சன் டிவியை விமர்சிப்பாரு. ஏன் தொடர்ச்சியா எந்த பேட்டிக்கு போனாலும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் பேசிட்டு இருந்தாரு. ஒரு நாள் தேனியில ஒரு சம்பவம், ஒரு 10 நிமிஷம் பேட்டியில 5 நிமிடம் திட்டி இருந்தாரு ஊடகங்களை. இப்ப எங்க நிருபரை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா நீ கேள்வி கேட்டீங்க, என்ன அது இஷ்யூன்னு கேட்டேன். சார் நான் எந்த கேள்வியுமே கேட்டது தந்தி டிவி நிருபர், ஆனா சன் டிவி திட்டினார் சார் அவர் அப்படின்னாரு. நான் கேள்வியை கேட்கல சார், நான் பின்னாடி இருந்தேன், நம்ம மைக் இருந்தது, கேள்வி கேட்டது தந்தி டிவி ரிப்போர்ட்டர், ஆனா சன் டிவி அவர் சகட்டு மணி திட்டினார். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓ இது ஒரு தந்திரம் போல் இருக்கு. என்னிடம் வந்தால் நான் சொல்வதை கேட்டுட்டு போ, கிரிட்டிக்கலா எதுவும் கேட்காத. தமிழ்நாட்டில் இருக்கிற நிருபருக்கு கொஞ்சம் முதுகெலும்பு அதிகம், கொஞ்சம் அறிவு அதிகம், ஷார்ப்பா ஏதாவது ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கங்க, நீ கேட்கறதுல இருந்து உன்னை வந்து நான் விடுவிச்சிடுறேன், நீ கேட்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. நீ சன் டிவியா, நீ குடும்ப தொலைக்காட்சி, கோபாலபுரம் குத்தடிமை, அப்படி ஏதாவது ஒன்று சொல்றது, உடனே என்ன ஆவாங்க, ஒரு செய்தியாளர் வந்து அவங்க டிமாரலைஸ் ஆவாங்க. இன்னும் இது கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லலாம், கேள்விக்கு பதில் சொல்றது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்ல. அதற்கு பதிலாக தனி மனித தாக்குதலை ஈடுபடுறதுன்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு தன்மையாக வைத்திருந்தாங்க. இன்னைக்கு அது இங்கே வரலையும் வருது. இது தொடருமா அப்படின்னா நிச்சயம் தொடரும். ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாராவது கண்டிப்பாங்க. அதுலயும் வந்து இப்ப தர்மம் எல்லாம் பேசுறாங்க இல்லையா, அறம் தர்மம் எல்லாம் பேசுறதுனால யாராவது மூத்தவர்கள் நியாயஸ்தர்கள் யாராவது பெரியவங்க கேட்பாங்க அப்படின்னு நினைத்தால், அப்படி யாரும் கேட்கல அப்படின்றதான் அவருடைய லேட்டஸ்ட் எதிர்வினைகள்லாம் காட்டுது. அவர்கள் கேட்கவில்லை என்பதற்காகவோ, அவர் திருந்தவில்லை என்பதற்காகவோ, அவர் போக்குல மாற்றம் வரவில்லை என்பதற்காகவோ நாம் மாற முடியாது. நமக்கு சுயமரியாதை இருக்கிறது, ஒரு பத்திரிகையாளனுக்கு கருத்து சொல்ற உரிமை இருக்கிறது, ஊடகத்திற்கென்று சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்துக்கு சவால் வர்ற நேரங்களில் அந்த சவாலை எதிர்த்து நாம் கேட்போம். நேற்று நம்முடைய முந்தைய தலைமுறை கேட்டது, இன்றைக்கு என்ன நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு அச்சுறுத்தல் வந்தாலும், இதே அதிகாரம் இல்லை என்றால் இப்படி நடந்து கொள்வார்களா, இப்படி ஒரு தலைவர் நடந்து கொள்ள முடியுமா, இந்த அதிகாரம் இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் ஒரு அரசியல்வாதி இப்படி நடந்து கொள்ள முடியுமா அப்படின்ற கேள்வி நமக்கு இருந்தாலும், நீ என்ன அதிகாரத்தை வைத்திருந்தாலும் அதற்கு எதிராக நியாயத்தின் குரல் என்பது தொடர்ந்து ஒலிக்கும். நேற்றும் இந்த ஏற்க மாட்டோம், அடிபணிய மாட்டோம்னு கண்டிச்சோம். இந்த அநாகரிகம் என்பது தமிழ்நாட்டுல அரசியல்ல மைய நீரோட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நம்முடைய கவலை. தனி மனிதர்கள் மீது நமக்கு எந்த பெரிய வருத்தமும் கோபமும் இல்லை. அரசியல் நாகரிகம் அப்படின்ற ஒன்று அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்ல, அவர்கள் ஊடகங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள், ஊடக சந்திப்புகள் எப்படி நடந்துக்கிறாங்கன்றதும் அரசியல் நாகரிகத்துக்கு ஒரு அளவுகோல் தான். அந்த அளவில் என்னுடைய கண்டனத்தை பதிந்து நிறைவு செய்கிறேன். நன்றி. மூத்த பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். நக்கீரன் இன்னைக்கு நியூஸ் க்ளோசிங் டே. அப்போ நாங்கள் நக்கீரன்ல நான் கேட்குதுண்ணே, வலைவீச்சுன்னு ஒரு பகுதி போடுறோம். அதில் என் தம்பி செந்தில் வந்திருக்காரு. வலைவீச்சுக்கு ஒரு விஷயம் நிறைய, அது ஒரு 10 ஐட்டம் போடுவோம். அதில் ஒன்று, ஜெய் ஸ்ரீராம் என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள், நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு செய்தி. அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு,
மோடி ஆட்சி இதோட ஒழியணும், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போட்டு. நான் அரசியல் பேசல. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும், ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளை சொல்லியிருப்பார். இது வந்து ஆட்டுக்கு புதுசு இல்லை. அரவிந்தாக்சன் சொன்ன மாதிரி எங்க ஊர்லயும் தேன் மிட்டாயை கொடுத்து ஒரு பைத்தியக்காரனை எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க. அது நச்சுன்னு சொன்னார், அதை நான் வழிமொழிகிறேன். எங்க ஊர்லயும் இதே தான், தேன் மிட்டாயை கொடுத்து எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க. அவனுக்கு தேன் மிட்டாய் நிறைய கிடைக்கும், அது ஆட்டுக்கு நிறைய தேன் மிட்டாய் கிடைக்கும், திட்டுறாரு. இப்போ ஆசிப் சொன்ன மாதிரி முதல்ல இதைத்தான் விரும்புறாங்க. இது வந்து இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து, அதுவும் முக்கியமா எங்களுக்கெல்லாம் சீனியர் என்றாம் சார், அவர் முன்னிலையில இதான் முதல் முறையா அவர் வந்து என்ன இதை பிடிச்சிட்டு கோஷம் முன்னால பண்ணியிருக்காராம். நல்ல வேலையா போச்சு. எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப பிடிச்சிருக்கீங்க. அதான் எஸ், உங்களை பிடிக்க வச்சுட்டாங்க. எல்லாரும் முன்னாடி எல்லாரும் பேசியாச்சு. எங்க குணசேகரன் தெளிவா பேசினாரு, எங்க பன்னீர்னு பேசினாங்க. நாம வந்து ஒன்னே ஒண்ணுதான், ஏன்னா அவர் வந்து நாகரிகமானவர்கிட்ட நாகரிகமா தான் பேசணும். நாகரிகம் இல்லாதவர்கிட்ட இப்ப நம்மளும் தரக்குறைவா பேசணும்னு அவர் நினைக்கிறாரு. நீங்களும் அப்படித்தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா பேசுறவங்க எல்லாருமே அந்த தரத்தை மனசுல வச்சுட்டு எல்லாரும் பேசினாங்க. திருந்த போறதில்லை, திருந்த மாட்டார். நான் ஒன்றும் பெருசா நிறைய பேச போறதில்லை. நான் 2-3 போன இதழ்ல எங்க ஆசிரியர்களுக்குள்ள ஒரு முடிவெடுத்து, இனிமே வந்து ஆட்டை பத்தி நம்ம எழுதக்கூடாது. போன முறை நாங்க போட்ட அட்டை படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீர்ல வரக்கூடாது. இந்த மூஞ்ச பத்தி நக்கீரன்ல பேரே வரக்கூடாது. இது நான் ஒரு பப்ளிஷர், நான் ஒரு எடிட்டரா நான் முடிவெடுக்கிறேன். என் தம்பிகள் எல்லாரும் ஆமாண்ணே சரியா பண்ணணும். ஏன்னா பத்திரிகையில மாத்திரம்ல, வெப்சைட், ஆன்லைன் எல்லாத்துலேயும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்பயும் இந்த வீடியோ நம்ம ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல நீங்க அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க. இப்ப அந்த பேரை எப்படி எடுக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பேர் தான் வரக்கூடாது, நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம். இப்போ வந்து போடுவான், ஏய் பேர் வரக்கூடாது நீ தானையா முதல்ல தலையங்கிறது. இப்ப பேர் வருது என்னன்னு இப்ப அதுக்கு வேற எங்க எடிட்டோரியல்ல எங்க டீம்ல சொல்லணும், எப்பா இது பூரா பீ போடு. எதுக்கு பீ போடுன்னு இருப்பாரு, அவன் பேருக்கு பூரா பீப்ப போடு அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் தான் இதை போடணும்னு சொல்லியிருக்காரு. எப்பா இது அதுக்குள்ள போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு சொல்லியிருந்தோம்ல. ஆக ஒரு முடிவு சின்ன அதாவது இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த வேலை. நம்மளை எல்லாரையுமே பிரித்தாள்றது. எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாரும் பிரித்தாள்றது. இதுல கொஞ்சம் பேர் சோரம் போடுறவங்க இருக்காங்க. ஆக ஒரே விஷயம் சார், செய்தியை புறக்கணிச்சிட்டா அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது தான், முடியுமான்னு பாருங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய வந்திருப்பீங்க. நிறுவனம் அந்த பொறுப்பாளர்கள் இருந்தால் அது முடிவெடுக்கலாம். ஆனால் நீங்க அது முடிவெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. உங்க மூலியமா இதை நடத்துகிற முதலாளிகளுக்கு போய் சேரணும். ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற மொத்த பத்திரிகையாளரும் தரக்குறைவா நினைச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து அதான் அது இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ட்விட்டர் ஏதோ ஒரு சனியனில் போட்டுக்காரு பாருங்க, என்னது வெங்காயத்துடைய லேயர் நம்மெல்லாம் ஃபர்ஸ்ட் லேயர். இதுல வேற வெங்காயத்துக்கு ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் லேயரு, அதுக்கப்புறம் அடிவருடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம். ஆக அப்புறம் இன்னைக்கு அந்த அறிக்கையில இப்போ இந்த பிரச்சனை வந்தபோது அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த மன்னிப்பு எங்க குணசேகரன் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லிட்டார், மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க மாட்டேன். ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமா மனசுல வச்சிருக்க, நீ என்ன வேணாலும் பேசுற, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்க என்ன நடந்துக்க முடியும்? தேன் மிட்டாய்க்கு
நீங்க வந்து நான் திட்டுறவன்கிட்ட போய் நீங்க என்ன பேச முடியும்? அவன் கிழிச்சிட்டு அலையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சிட்டு அலைய சொல்லுவான். ஆக இதை புறக்கணிக்கணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டம் நடக்கிறத வரவேற்கிறேன். ஒற்றுமைக்கு இது ஒரு சான்று. எல்லா பல கருத்துக்களுடைய ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த விஷயத்துல ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம கொண்டு வர வேண்டும். இந்த சவாலை எப்படி நம்ம மீட் பண்ண போறோம்னு சொல்லி எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவென்றால், பாஜக தமிழ்நாட்டில் ஒரு விதமான முன்னேற்றமோ ப்ரோக்ரஸ் ஒரு சீரியஸ் போர்ஸாக கருதுவதில்லை. அப்கோர்ஸ் ஒன்றிய அரசாங்கம் இருக்கும்போது ஓரளவுக்கு அவங்களுக்கு பவர் இங்க இருந்தாலும் இங்க சொந்த காலில் நின்று ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதுதான் யதார்த்தம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால ஒரு சர்ச்சைக்குள்ள பேச்சு, அசிங்கமான பேச்சு கொண்டு வந்து இதை ஒரு பப்ளிசிட்டி, ஒரு நியூஸ், பிரேக்கிங் நியூஸாகவும் நியூஸ் ஐட்டமாகவும் பண்றதுதான் அவங்களுடைய நோக்கம். ராஜா இதுக்கு முன்னால மோசமா பேசியிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கறது, அசிங்கமாக பேசுறது இந்தியாவிலேயே இந்த ஆளுதான் அண்ணாமலை. அண்ணாமலையோட பேக்ரவுண்ட நம்ம ஆழமாக இன்வெஸ்டிகேட் பண்ண தேவை. இதனால சொன்னாரு அந்த இதுல, அதாவது கர்நாடகாவில் எப்படி நடந்திருக்காங்கன்னு. அவர் ஒரு போலீஸ் ஆபீசருடைய நோக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. எல்லா போலீஸ் ஆபீசரும் சொல்ல முடியாது, நல்ல போலீஸ் ஆபீசர் இருக்காங்க, நல்ல கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. இங்க பல மழையிலும் வெயிலிலும் வேலை செய்யறவங்க நிறைய நல்லா இருக்காங்க. போலீஸ் மென் அண்ட் போலீஸ் விமன் பல கேட்டகரிஸ்ல. ஆனா சில மோசமான ஆபீசர்ஸ் இவர் ஒரு எடுத்துக்காட்டு. அவருக்கு ஒரு கலாச்சாரமோ ஒரு சிவிலைசேஷன் ஒன்னும் புரியவில்லை. ஒரு அசிங்கமாக பேசி அதை நியூஸ் ஐட்டமா பண்றது, ஒரு பிரேக்கிங் நியூஸா பண்றதுதான் அதோட நோக்கம். வேற எந்த எக்ஸ்பிளனேஷன் நம்மளால கொடுக்க முடியாது, இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. இது இல்லைன்னா பிஜேபி ஒண்ணும் இல்லாத நிலையிலிருந்து ஒரு ஊடகங்கள் பேசக்கூடிய ஒரு போர்ஸாக மாற்றக்கூடிய நோக்கம் தான் இது. அதை தவிர அவருடைய ஆரகன்ஸ், அவருடைய பேட் லாங்குவேஜ், சில பேர் பேசுவாங்கல்ல, போலீஸ் ஆபீசர் வந்து ரொம்ப அசிங்கமா பேசுவாங்கல்ல, அசிங்கமா கோபால் சொல்ற மாதிரி தெருக்குள்ள பேசுவாங்க பல பேர். அது வந்து ஒரு அரசியல் தலைவர் என்று கிளைம் பண்றவர் பேச முடியுமா? இதுதான் அதோடைய நோக்கம். நான் பல பவர்ஃபுல் லீடர்ஸ் பார்த்திருக்கேன். முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட எங்களுக்கு ஒரு பெரிய முரண்பாடு ஏற்பட்டது, ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது, ஒரு போராட்டமே நடந்தது 2003ல. இதுல அதாவது 5 பேர் எடிட்டர் உள்பட 5 பேரை வந்து அசம்பிளியில பிரிவிலேஜ் மோஷன் போட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தாங்க. யாரும் கிடைக்கலாங்க, ஒரு ரிப்போர்ட்டர் இன்க்ளூடட், யாருமே போலீஸ் வலையில விழல. அப்புறம் அப்ப என்ன நடந்தது? பிரஸ் கிளப்ல ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. முக்கியமா சொல்லணும்னா பிஜேபி தலைவர்களும் வந்து அதுல பங்கெடுத்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை போக்குக்கு நேர்மாறாக அன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல எல்லா கட்சிகளும் வந்தாங்க, அபார்ட் ஃப்ரம் ஜேர்னலிஸ்ட். அந்த இதுல வாஜ்பாய் அவர்களை பார்த்திருக்கேன், நான் அத்வானி அவர்களை பார்த்திருக்கேன். அவங்களுடைய ப்ரோக்ராம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது கடுமையாக எடிட்டோரியலைஸ் பண்ணுவோம், ஆர்டிகிள்ஸ் போடுவோம். நானே எழுதியிருக்கேன் இவங்க ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு. ஆனா அவங்கள பார்க்கும்போது ஒரு மரியாதையோட நடத்துப்பாங்க. குறிப்பாக அத்வானி அவர்கள் இந்த ரத் யாத்திரா நடத்துவது பல மோசமான செயல்லாம் நடந்திருக்கப்போ, ஆனா பத்திரிகையாளரோட பேசும்போது என்ன மட்டும் இல்ல, இவன் ஒரு ரிப்போர்ட்டர், கரஸ்பாண்டன்ட், பல பேரோட, எங்க பியூரோ சீஃப் டெல்லியில எல்லாரோடையும் ஏன்னா அவங்க ஒரு கலாச்சாரம் உண்டு. வாட் எவர் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். அதே மாதிரி வாஜ்பாய் பிரதமரா இருக்கும்போது ஹிந்துவுடைய 125th செலிப்ரேஷன் இங்க வந்தாரு. அவர் என்ன ஃப்ரெண்ட்லி மீடியாவாது? அன்னைக்கு பயங்கரமாக அந்த இதை எடிட்டோரியல்ல எதிர்க்கக்கூடிய ஒரு பத்திரிகை. நானே அதை செய்திருக்கேன், பல பேர் வேற சில பேரும் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அவங்க செய்யற நல்ல செயலை பத்தி அதுக்கு பப்ளிசிட்டி கொடுப்போம், அதை ஆதரிப்போம். அதுதான் பத்திரிகையுடைய ஊடகங்களுடைய தர்மம் என்று சொல்லலாம். இப்போ இங்க வந்து ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு ஸ்டே வாங்கிட்டோம். ஒரு பெரிய ஆரம்பாட்டம் நடந்தது. என்ன செய்தாங்க?
she retreated. எல்லா கேஸையும் வித்ட்ரா பண்ணி அந்த ரெசல்யூஷனை வித்ட்ரா பண்ணி இது பண்ணாங்க. ஆனந்த விகடனுடைய என்னுடைய சிறந்த நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பன்னீர்செல்வம் சொன்னார், அவர் அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டதுக்கு உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த இதுல ஒரு அன்னைக்கு பல கொள்கை உள்ள இவங்கெல்லாம் ஆதரிச்சனர். சோ ராமசாமி வருவாரு, சாதாரண இந்த ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் வருவாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டியோட செயல்பட்டதுனாலதான் அந்த வேகம் கிடைச்சது அந்த எதிர்ப்புக்கு, அந்த இயக்கத்துக்கு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு எக்ஸெப்ஷன், மோசமான எக்ஸெப்ஷன். இந்த இதுல அண்ணாமலை இது ஒரு ரிப்பீட் அஃபெண்டர். இந்த இதுல புரியவில்லை, அதனால வேணும்ட்டே செய்யறாருன்னு தெரியுது. ஏதோ வாய்க்கு வந்தது பேசல, அவர் திட்டமிட்டு பேசுறாரு. அந்த அரகன்ஸ்னால இன்னும் மோசமாக இருந்தது. இந்த லேட்டஸ்ட் இது மேல கேஸ் போடணும், கிரிமினல் கேஸ் போடணும். இந்த லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன பதில் கொடுக்கறாருன்னு பார்க்கலாம். மன்னிப்பு கேட்பார கோர்ட்ல, ஆனா அது செய்ய வேண்டியது அந்த இண்டிவிஜுவல் தான் செய்ய முடியும். கார்த்திக் எனக்கு போன் பண்ணாரு, நான் அவர்கிட்ட சொன்னேன், அதை பத்தி யோசிக்கலாம், லாயர்ஸ் கேளுங்கன்னு சொன்னேன். இந்த இதுல அவரால் வர முடியல, அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா நான் ஊர்ல இல்லை, அதனால ஹசீஃப் அவர்கள் எல்லாரும் வரக்கூடிய அவர் வர முடியல, அந்த டேட்டை மாத்தினாரு. அதனால நான் அதை ஒத்துக்கொள்றேன். என்னாலதான் கார்த்திகை செல்வன் நீங்க வர முடியல. இதுல இப்ப சோசியல் மீடியால ரொம்ப மோசமா எழுதுறாங்க. பல இதுல ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது மேல அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. அவங்களுக்கு ஒரு மெஷினரி இருக்கு. டிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் தவறான இன்ஃபர்மேஷன். அது பல பேர் நம்மளே செய்யலாம், பல தடவை திருத்திக் கொள்ளலாம். வேணும்ட்டே செய்யறது இல்ல, அதுக்கு மோட்டிவ் கிடையாது, வேணும்ட்டே யாவது செய்யணும்னு சொல்லி. டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் வேணும்ட்டே ஒரு ஹேட், பொய் சொல்றது, ஹேட்டை வளர்க்கிறது, ஜெனரேட் பண்றது, அதை வெப்பனைஸ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு சேரக்கூடிய வகையில அதை பரப்புவது, வளர்ப்பது, இதுதான் அதோடைய நோக்கம். அது செய்யறாங்க. அதனால இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கணும். அதுக்கு முன்னால நேச பிரபு அவர் லேட்டஸ்ட் இது படிச்சிருவாருன்னா தகவல் அப்டேட் குணா சொன்னாரு. வேணும்ட்டு அட்டாக் பண்றாங்க, சித்திரவதை பண்ற மாதிரி. இது ஒரு பேட்டர்ன் தான் இந்தியால. சிபிஜே, கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட், ஒவ்வொரு கேஸையும் போட்டு ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க. அதுல நான் இன்னைக்கு பார்த்தேன், 2004 இருந்து யூபிஏ பீரியடுக்கும் பிஜேபி பீரியடுக்கும் கம்பேரிசன். 2004 இருந்து 2013 மட்டும் 11 ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டாங்க. வெறும் கான்ஃபிளிக்ட்ல மரணம் அடைஞ்சவங்க இல்ல, வேணும்ட்டு அவங்களுடைய வேலைனால, அவங்களுடைய எழுத்துனால, இல்ல அவங்களுடைய வீடியோனால, அவங்களுடைய டிவி ஒர்க்னால, நியூஸ் சேனல்ஸ் செய்யறதுனால கரப்ஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, கிரிமினல்ஸ்க்கு எதிராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்களை குறி வைத்து பண்ணக்கூடிய இதுல 11 பேர். அது மோசம்தான். இவங்க காலத்துல என்ன ஆச்சு? இப்பதான் அந்த புள்ளி விவரத்தை பார்த்தேன். 2014 இருந்து 2024 மட்டும் 19 பேர். எல்லாத்துக்கும் பிஜேபி காரணம் நான் சொல்ல மாட்டேன். பல மாநிலங்களும் நடந்திருக்கு, வேற ஆக்டர்ஸும் அதுல இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஆட்சியில், பிஜேபியோடைய ஆட்சியில், இந்தியா ஒரே நாடு, ஒரே ஓட்டு, ஒரே லாங்குவேஜ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதனால அவங்களுடைய ஆட்சியில் அது கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு இந்த இதுல. அது மட்டும் இல்ல, 20 வருஷம் ஆனா கூட இந்த கேஸ் முடியவில்லை பல கேஸ்ல. அதனாலதான் சிபிஜே, கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட், குளோபல் இம்பியூனிட்டி இண்டெக்ஸ் என்ற ஒன்னு டெவலப் பண்ணிருக்காங்க. அதாவது பத்திரிகை ஊடகவியலாளருக்கு மர்டர் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு கான்சிக்வன்ஸும் வராது. இம்பியூனிட்டிக்கு என்ன சொல்றீங்க? இம்பியூனிட்டிக்கு என்ன வருது? பாதுகாப்பு. குற்றம் செய்யலாம், சட்டம் நம்மளை, சிஸ்டம் நம்மளை பாதுகாக்கும். அதுதான் தண்டனை கிடைக்காம கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால
இந்த நேசப்பிரபு அட்டாக் பண்ணவங்க அட்டெம்ப்டட் மர்டர் தான், மோசமான காசிங் கிரீவஸ் இன்ஜுரி பல செக்ஷன்ல இருக்கு. 2 பேரை கைது பண்றாங்கன்னு கேள்விப்பட்டோம். இது ஒரு சீரியஸாக எடுப்பாங்க. இது குவிக்காக இந்த கேஸ டெவலப் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கட்டாயமா இருக்கும். யார் அவங்க பின்னால, இந்த ரவுடிகள், இந்த கொலைகாரர்கள் பின்னால யார் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு. அதை கவனிப்போம் நம்ம எல்லாம். எந்த அளவுக்கு பண்றாங்க, எங்கேயாவது யாராவது ஷீல் பண்றாங்களா லோக்கலா, இல்ல போலீஸ் சரியா நடைமுறையில வரலையா, இதெல்லாம் பார்க்க வேண்டும். அதுல கன்சிஸ்டன்டா இருக்கட்டும். அதுதான் நாங்க இதுல கலைஞர் இருக்கும்போது, இப்ப ஜெயலலிதா பத்தி முடிச்சிடுறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது கடுமையான விமர்சனம், கொஞ்சம் கோபம் வரும், சில நடவடிக்கை அவதூறு வழக்கு போடுவாங்க. ஆனா நம்ம அதை எதிர்த்தால் வாபஸ் வாங்கிடுவாங்க, ரிட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பழகுவாங்க. அவ்வளவு பவர்ஃபுல் லீடர், சீனியர் மோஸ்ட் லீடர் கலைஞர். எனக்கு நிறைய கோபால் அவர்களுக்கும் எனக்கும் நிறைய அனுபவங்கள் உண்டு. அவரோட பேசி, என்ன போன்ல பேசுறது, சில நேரம் கடுமையாக எடிட்டோரியல் எழுதிடுவோம் திமுக இதை பத்தி. அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு தடவை போன் பண்ணி கிட்ட காத்தால, இவ்வளவு ஸ்ட்ராங்கா எழுதிட்டீங்க, நீங்க சஜஸ்ட் பண்றது, எடிட்டோரியல் சஜஸ்ட் பண்றதா நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு உடனே அவர் பார்த்தா கம்ப்ளீட்டா மாறிடும். ஏன்னா அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு ஜேர்னலிஸ்ட். அதான் அதோடைய நியாயம், அதுதான் அதோடைய தர்மம், அதுதான் அவருக்கு புரியும். நான் எனக்கு என்னோட ரைட்ஸ், என்னோட உரிமைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எனக்கு அது ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன விமர்சனம் பண்ணா உங்களுக்கும் உரிமை இருக்கு. 100% அது இல்லைன்னா கூட 95% அந்த அப்ரோச் தான் இருக்கும் கலைஞருக்கு. சில நேரம் கோவம் வரும், ஆனா நீங்க பேசி அதை ரீசன் பண்ணி பேசணும் இருக்கும். இந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு இருக்கு. சீனியர், இங்க பல சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, அது பண்ணணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் திருப்பி அந்த டீடைல்ஸ் போக தேவையில்லை. இந்த ஆள் மேல கேஸ் போடணும், கிரிமினல் வழக்கு போடணும், நானாவது தான் போடுவேன். அதை சீரியஸாக எடுக்கணும். அது பண்ணாதனாலதான் அவருக்கு இம்ப்யூனிட்டி இருக்கு அந்த இதுல. ஆனா அது இண்டிவிஜுவல், அவங்க தான் பண்ண முடியும். வேற ஏதாவது செக்ஷன் இருக்கான்னு வக்கீல்களை கேட்கலாம். சீனியர் வக்கீல்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இது வேற ஏதாவது கேஸ் போட முடியுமான்னு. ஆனா டெஃபமேஷன், கிரிமினல் டெஃபமேஷன் போட வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. 2வது, பன்னீர்செல்வம் சொன்னாரு டெஃபமேஷன் பில் 1988, நல்ல ஞாபகம் இருக்கு. ராம்நாத் கோயங்கா வாட்ச் பண்ணாரு, அருண் ஷௌரி இருந்தாரு அதுல, நான் கூட அந்த படத்துல இருக்கேன், மச் யங்கர். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அதுல இருந்தாரு. ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது அந்த இதுல. ராமோஜி ராவ் எடிட்டர்ஸ் கில்ட் பிரசிடென்ட், அவர் ஈநாடுடைய ப்ரொபரைட்டர். அப்போ ரொம்ப அதுல ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணி அந்த பில் அந்த பில்லுடைய நோக்கம் என்ன, கிரிமினல் டெஃபமேஷனை இன்னும் மோசமாக, இன்னும் ஒரு சிவியராக மாற்றக்கூடிய ஒரு சட்டம், ஒரு டிராஃப்ட் பில். அதை எதிர்த்ததுக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி என்ன பண்ணாரு, அவரை பத்தி யாரும் சொல்லலாம்ல, அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அந்த ஜேர்னலிஸ்ட் பண்ணி அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா அந்த பில் இருக்கும்போது நாங்க என்ன பண்ணோம், என்னுடைய கருத்து கூட அன்னைக்கு பிரதிபலித்தது. பல பேர் அதை பத்தி வேற சஜஷன் கொடுத்தாங்க. எந்த காங்கிரஸ் அமைச்சரோ தலைவரோ ஏதாவது பிரஸ் மீட் பண்ணா முதல் கேள்வி, டெஃபமேஷன் பில்ல ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு கேட்கணும். அது எதிர்ப்பு, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்னு கூட நான் சொல்வேன். நாங்க செய்ததுல எல்லா இடத்துலயும் அதை நடைமுறைக்கு வரல. ஆனா பல இடங்கள்ல ஹைதராபாத் இங்க எல்லாம் அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கலன்னா உடனே வாக் அவுட் ஆஃப் த பிரஸ் கான்ஃபரன்ஸ். உடனே அது ஒரு முக்கியமான, அதுக்கு ஒரு பங்கு உண்டு அந்த பில்ல டிஃபீட் பண்றதுல. அதனால இன்னைக்கு என்ன பண்ண வேண்டும்னு கேட்டா சிம்பிள், அண்ணாமலைக்கு பப்ளிசிட்டி கொடுக்கூடாது. அது ஆக்சிஜன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமா பேசுறவங்களுக்கு ஆக்சிஜன் என்ன, பப்ளிசிட்டி. என்ன பல பேர் சொல்லுவாங்க, டெரரிசம் இருக்கும்போது டெரரிஸ்ட பார்த்து நீங்க அவங்களை இன்டர்வியூ பண்ணியோ இது பண்ணோம்னா அது கண்டிக்கும். ஸோ ஸ்டாப் them of oxygen சொல்லுவாங்க. இவரு நான் டெரரிஸ்ட் சொல்லல, ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிதான் நடக்கிறாரு. அதனால அவருக்கு அந்த ஆக்சிஜனை கொடுக்க கூடாது. வழிக்கு வருவாரா, இப்ப அவர் நம்ம
பிஜேபியில இருந்து நீக்கணும்லாம் நம்ம கேட்கல, அதெல்லாம் நம்ம விஷயம் இல்லை, நம்மளுடைய பிசினஸ் இல்லை. இங்க உங்களுடைய இந்த மோசமான இந்த அஃபென்ஸ் அதை கண்டிக்கிறோம். அதுல திருந்தலைன்னா அப்புறம் நாங்க யோசிப்போம். உடனே அவரு பேருக்கு அப்பாலஜிஸ் கொடுத்துட்டு ஃபார்மலா இந்த மாதிரி நார்மல் இதை பிசினஸ் ஆஸ் யூஷுவல் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர், அதுதான் முக்கியம். இதுல ஒரு தடவை பண்ண மன்னிச்சுக்கலாம். இதுல ரிப்பீட்டட் அஃபெண்டர், ஒரு பெண் பத்திரிகையாளர் பத்தி ஒரு மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. எல்லாம் முன்னால வந்து டிவி கேமரா அவங்க மேல வரும், எல்லாரும் கேட்கறாங்க இது பண்ணலான்னு. அது ஒண்ணு குரங்குன்னு சொன்னது, அப்புறம் அசிங்கமா பேசுனது லேட்டஸ்ட். அதனால இதை செய்ய வேண்டும். கோபால் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாராலையும் செய்ய முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த ப்ரொப்ரைட்டர்ஸ் உடைய இதை பொறுத்து இருக்கு. ஆனா பத்திரிகையாளர்கள் எல்லாம் யுனைட் பண்ணா எம்ப்ளாயர்ஸ் ஒன்று செய்ய முடியாது. அந்த இதுல பர்டிகுலர்லி சீனியர் பத்திரிகையாளர் செய்தா கம்ப்ளீட்டா இது பண்ணலன்னா கூட ஒரு காலகட்டம் ஒரு டியூரேஷனுக்கு அதை செய்யலாம். முதல்ல ஆரம்பிச்சு அடுத்த 6 மாசம் அண்ணாமலைக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கூடாது, ஆக்சிஜன் கொடுக்கூடாது அப்படின்னு நடைமுறையில் ஒரு தீர்மானம் இது பண்ணோம்னா, ஈவன் இஃப் 50% or 60% or 70% அதை நடைமுறைக்கு வந்தால் அது வந்து வெற்றிதான் என்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் வேற அரசியல் தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் ரீசனபிளா இருக்கிறவங்க கிட்ட பேசி நம்மளுடைய உணர்வை, இந்த உணர்ச்சியை, இந்த தீர்மானத்தை கொண்டு போக வேண்டும். இது செய்தால் ஜெயலலிதாவால நிக்க முடியல அகேன்ஸ்ட் இது, எவ்வளவு பெரிய லீடர். கலைஞர் அதை வேற மாதிரி இது பண்ணார், அத்வானி செய்யல, வாஜ்பாய் செய்யல, நரேந்திர மோடி கூட இன்னைக்கு அது பல நசுக்கிறாங்க. ஆனா நேராக இந்த மாதிரிலாம் பேச மாட்டார் இந்த இதுல பிரைம் மினிஸ்டர் மோடி. அதனால இது ஒரு அரசியல் நாகரிகத்துக்கு விரோதமான ஒரு செயல், வன்மையாக கண்டிக்க வேண்டும். பட் we also have to boycott. அந்த ஆக்சிஜனை அவருக்கு கொடுக்க கூடாது. செய்தால் நாளைக்கு என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். Come and join us for the underwater flag waving spectacle from January 25 to 28 at VGP Marine Kingdom. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபோடுகிறது.